السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين ادعوا إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة وجادلهم بالتي هي أحسن إن ربك هو أعلم بمن ضل عن سبيله وهو أعلم بالمهتدين. இதன் பொருள், நீர் நளினமாகவும் அழகிய அறிவுரையைக் கொண்டும் இறைவனின் வழியில் அழைப்பீராக. மேலும் அவர்களுடன் மிக அழகிய முறையில் கருத்து பரிமாற்றம் செய்வீராக. அவனுடைய வழியிலிருந்து தவறியவர்களையும் நேரான வழியில் இருப்பவர்களையும் நிச்சயமாக உம்முடைய இறைவன் நன்கறிகின்றான். திருக்குரானில் அல்லாஹ் இந்த வசனத்திலும் இன்னும் பிற வசனங்களிலும் எங்கெங்கெல்லாம் தப்லீக் செய்யுமாறு அறிவுறுத்தி இருக்கின்றானோ அங்கு அழகிய முறையில் தப்லீக் செய்யுமாறு வழிகாட்டி இருக்கின்றான். மேலும் பிறரின் மீது தாக்கம் ஏற்படுவதற்கும் அதன் நன்மை கிடைப்பதற்கும் அறிவுரை வழங்குமாறு அறிவுறுத்தி இருக்கின்றான். அதன்படி அமல் செய்பவர்களின் தப்லீகானது எப்பொழுதும் கனியை தருகின்றது, பயனளிக்கின்றது. அல்லாஹ்வின் அருளால் அவர்கள் கணிசமான அளவிற்கு வெற்றி பெறுகின்றனர். எனவே இந்த அடிப்படையை எப்பொழுதும் நம் முன்னால் நிறுத்த வேண்டும். இன்றைய நாட்களில் சமூக ஊடகங்களின் காரணமாக தப்லீக் செய்வது மிக எளிது என்று மக்கள் கருதுகிறார்கள். ஆர்வம் கொண்டிருப்பவர்கள் இந்த பணியை மிகுந்த ஆர்வத்தோடு செய்வதற்கு முயற்சி செய்கின்றனர். அல்லது சிலர் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் பொது இடங்களில் சென்று எங்கு இந்த நாடுகளில் அனுமதி இருக்கின்றதோ அவ்வாறு செய்கின்றனர். பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் அனுமதி இல்லை, தப்லீக் செய்ய இயலாது. எனவே தப்லீக் செய்யும் ஆர்வம் கொண்டிருப்பவர்கள் அங்கு சென்று அதை நிறைவேற்றுகிறார்கள். இது நல்ல விஷயமாகும். ஆனால் தப்லீகிற்கு எனவும் சில நிபந்தனைகளும் ஒழுங்குமுறைகளும் உள்ளன. அவைகளை எப்பொழுதும் நம் முன்னால் வைக்க வேண்டும். அவ்வாறில்லை என்றால் அது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அல்லாஹ் இந்த வசனத்திலும் கூறியிருக்கின்றான். எனவே இந்த விஷயத்தை புரியுங்கள், பிறகு தப்லீக் செய்யுங்கள். ஏனென்றால் சில மக்கள் தங்களுடைய தப்லீகின் மூலமாக பிறரின் மீது எதிர்மறையான தாக்கத்தை உருவாக்குகின்றார்கள். நேர்மறை தாக்கம் ஏற்படுவதற்கு பதிலாக எதிராக ஆகிவிடுகின்றது. மேலும் சில வேளைகளில் அந்நியர்களுக்கு ஜமாத்தின் மீதும் ஜமாத்தின் போதனை மீதும் ஆட்சேபிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைத்து விடுகின்றது. அந்த ஆட்சேபனைகள் உண்மைகளை விட்டு மிகவும் விலகியவைகளாக உள்ளன. பிறகு சில மக்கள் புதிதாக இந்த மைதானத்திற்கு வருபவர்கள் நம்மிடம் பெரும் ஆதாரங்கள் உள்ளன என்று கருதுகிறார்கள். ஆதாரங்கள் இல்லாத போது எதிரிகளை ஏற்றுக்கொள்ள வைக்க இயலாமல் போகின்றனர். அல்லது வலுவான ஆதாரம் கொடுக்க முடியவில்லை என்றால் அவநம்பிக்கைக்கு ஆளாகி விடுகின்றார்கள். ஆனால் அவநம்பிக்கை அடைவதற்கான எந்த அவசியமும் இல்லை. நம்மிடம் அல்லாஹ்வினுடைய அருளால் ஆதாரங்கள் உள்ளன. எவருக்கேனும் அது பற்றிய புரிதல் இல்லை என்றால், அதை எடுத்துரைக்க முடியவில்லை என்றால் அது வேறு விஷயமாகும். அஹ்மதியா ஜமாத் எதை கூறுகிறதோ அல்லாஹினுடைய அருளால் நுட்பமான ஞானத்துடனும் ஆதாரங்களோடும் கூறுகின்றது. மேலும் அல்லாஹ் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுக்கு திருக்குரானில் வழங்கிய போதனை மற்றும் இதன்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல் செய்தார்களோ அதற்கேற்ப செய்கின்றது. எனவே நாம் தப்லீக் செய்ய வேண்டும், அழகிய முறையில் செய்ய வேண்டும் என்பதை எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு முறை ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது தொடர்பாக, அதாவது தப்லீக் தொடர்பாக ஒரு முக்கியமான வழிகாட்டலை வழங்கினார்கள். ஆனால் கூறினார்கள், அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் இஸ்லாமிய போதனைகளை பரப்புவதற்கு என்ன செய்ய வேண்டும் என என்னிடம் கேட்கப்பட்டது. சில ஆங்கில புலமை பெற்ற முஸ்லிம்கள் ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா சென்று பிரச்சாரம் செய்தல் மூலமாக இஸ்லாத்தினுடைய நோக்கத்தை அவர்களின் மீது வெளிப்படுத்துவது உகந்ததாக இருக்குமா? மொழி தெரியும் என்றால் தப்லீக் செய்யுங்கள். அன்னார் கூறுகின்றார்கள், ஆனால் பொதுவாக இதற்கான பதிலை ஆம் என்று ஒருபோதும் நான் வழங்க மாட்டேன். இது முக்கியமான விஷயமாகும். அன்னார் கூறியது போன்று ஆங்கில புலமையோ அல்லது ஏதேனும் ஒரு மொழி தெரிந்திருப்பதோ மூலமாக மார்க்க அறிவு வந்து விடுவதில்லை. மாறாக அதற்கு இன்னும் சில அம்சங்கள் உள்ளன. அதில் அறிவை அதிகரிப்பதும் அவசியமாகும். நான் ஏற்கனவே கூறியது போன்று இங்கும் கூட பல்வேறு இடங்களில் மக்கள் தப்லீக் செய்கிறார்கள். ஆனால் எதிரிகளின் கேள்விகளுக்கு முழுமையான பதில் மற்றும் முழுமையான அறிவோடு கூடிய பதில் கொடுக்க இயலவில்லை. அதே போன்று சமூக ஊடகங்களிலும் நான் ஏற்கனவே கூறியது போன்று அவ்வாறு நிகழ்கிறது. எனவே முதலில் ஒவ்வொரு தாயி இலல்லாவும் தப்லீகிற்கான ஆர்வம் கொண்டிருப்பவரும் தனது அறிவை அதிகப்படுத்த வேண்டும். ஆட்சேபனைகளை ஒன்று திரட்டுங்கள். பொதுவாக ஜமாத்தினுடைய நூல்களில் அதற்கான பதில்கள் உள்ளன. அவ்வாறு இல்லை என்றால் பிறகு நாட்டில் உள்ள தப்லீகிற்கான குழுக்களை தொடர்பு கொண்டு அவர்களிடமிருந்து பயனடையுங்கள். அந்த குழுவில் ஞானம் கொண்டிருக்கக்கூடிய மக்களிடமிருந்து உதவி பெறுங்கள். அன்னார் கூறியது போன்று நான் ஒருபோதும் ஆம் என்று பதில் வழங்க மாட்டேன். அன்னார் கூறுகிறார்கள், இஸ்லாமிய போதனைகளை பற்றிய முழுமையான அறிவு கொண்டிராத மற்றும் அதனுடைய உயர்தரமான சிறப்பம்சங்களை பற்றி முற்றிலும் அறியாத மற்றும் தற்காலத்தின் ஆட்சேபனைகளுக்கான பதிலில் முழுமையான முறையில் மேலோங்குவதில்லையோ, மேலும் இறைவனிடமிருந்து அறிவை பெறாதவர்கள் தாம் தரப்பிலிருந்து வாதம் செய்வதை நான் ஒருபோதும் சரியாக கருதுவதில்லை. இதுவும் மிக முக்கியமான ஒன்றாகும். அதாவது தப்லீக் செய்யக்கூடியவருக்கு ரூஹுல் குதுஸிடமிருந்து ஞானத்தை பெறுவது மற்றும் அல்லாஹுடன் தொடர்பு இருப்பது அவசியமாகும் என கூறினார்கள். எனது முபல்லிகளுக்கு அல்லாஹுடனும் ஒரு குறிப்பான தொடர்பு இருக்க வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வான். அன்னார் கூறுகின்றார்கள், அவ்வாறில்லை என்றால் எனது கருத்துப்படி அது போன்ற நடவடிக்கைகளின் விளைவு நன்மையை விட அதிகம் இழப்பிற்குரியதாக இருக்கும், அல்லாஹ் நாடியதை தவிர. பொருள் என்னவென்றால், நாம் அது போன்றவற்றை செய்வோம் என்றால் அதனுடைய நன்மை குறைவாகவும் தீமை அதிகமாகவும் இருக்கும். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியதை தவிர. சில சந்தர்ப்பங்களில் சில நன்மைகளும் ஏற்படுகிறது. 1-2 உதாரணங்கள் கிடைக்கின்றன. ஆனால் பொதுவாக எதிர்மறை விளைவே ஏற்படுகிறது. எனவே ஒரு முபல்லிக் மற்றும் தாய் இலல்லா நாம் தப்லீக் செய்யும் போது அதன் பல அம்சங்கள் உள்ளன. நாம் அதை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதையும் எப்பொழுதும் முன்னிறுத்த வேண்டும். அவ்வாறு இருக்கும் என்றால் பிறகு நாம் சரியான முறையில் தப்லீக் செய்ய இயலும். தப்லீக் தொடர்பாக நாம் நினைவில் வைக்க வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால், இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் என்றால், மற்றும் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நபி என்றால், அனைத்து உலகத்திற்காகவும் அல்லாஹ்வினுடைய தூது செய்தியை கொண்டு வந்தார்கள். அல்லாஹ் அன்னாரை அனைத்து மக்களுக்கும், அனைத்து உலகிற்கும், அனைத்து சமுதாயத்திற்கும் நற்செய்தி வழங்குபவராகவும் எச்சரிப்பாளராகவும் அனுப்பினான், நபியாக அனுப்பினான். ஆனால் இன்று வரை உள்ள வரலாற்றை பார்த்தால் முஸ்லிம்களின் மொத்த மக்கள் தொகை இன்றும் உலக மக்கள் தொகையில் 1/4 பகுதியை விட குறைவாகும். இதற்குரிய காரணம் என்ன? இதற்கான காரணம் என்னவென்றால், ஞானத்துடன் தப்லீக் செய்யப்படவில்லை. தூது செய்தி சரியான முறையில் எட்ட வைக்கப்படவில்லை. முஸ்லிம்கள் நாம் ஜிஹாது மூலமாக இஸ்லாத்தின் தூது செய்தியை எட்டு வைப்போம் என்று கருதுகிறார்கள். ஆனால் ஜிஹாதுக்கான அனுமதியோ எதிரி தாக்குதல் தொடுத்தால் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. முஸ்லிம்களுக்கு ஜிஹாத் செய்வதற்கான, வாளேந்துவதற்கான அனுமதி கிடைத்தது என்றால் நிராகரிப்பாளர்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் இஸ்லாத்தின் மீது தாக்குதல் தொடுத்து அதை அழிக்க விரும்பிய போதுதான் அனுமதி கிடைத்தது.
அப்பொழுது அல்லாஹ் திருக்குரானில் சூரா ஹஜ்ஜில் கூறினான், உஸின லில்லதீன யுகாத்திலூன பிஅன்னஹும் ஸுலிமு வ இன்னல்லாஹ அலா நஸ்ரிஹிம் லகதீர். அதாவது எந்த மக்களோடு அநியாயமாக போரிடப்படுகின்றதோ அவர்களுக்கும் போருக்கான அனுமதி வழங்கப்படுகிறது. ஏனென்றால் அவர்களின் மீது அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு வல்லமை உள்ளவனாக இருக்கின்றான். இது ஒரு முக்கியமான விஷயமாகும். பிறகு வரலாறு கண்டது போன்று வரலாறு சாட்சியாக இருக்கிறது. என்னவென்றால் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தான், மேலும் அதற்கான வல்லமை கொண்டவனாக இருந்தான். எனவே அல்லாஹ் போருக்கான அனுமதி வழங்கியிருக்கிறான் என்றால் அநீதி நிகழ்ந்த காரணத்தினால் அதற்கான அனுமதியை வழங்கினான். ஆனால் இன்றைய நாட்களில் உள்ள காலகட்டமானது அப்படிப்பட்ட போருக்கானது அல்ல. மார்க்கத்திற்காக எந்த போரும் நிகழவில்லை. ஏதேனும் சாக்குப்போக்குகள் கூறி முஸ்லிம்களின் மீது அநீதி நிகழ்ந்தாலும் மார்க்கத்தின் பெயர் எடுக்கப்படுவதில்லை. அல்லாஹும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருக்குரானின் ஜிஹாதே அக்பர், மாபெரும் ஜிஹாத் என்று கூறியுள்ளார்கள். எனவே இது முஸ்லிம்களின் பொதுவான நிலையாக உள்ளது. இதன் காரணமாக இன்றளவும் கூட முஸ்லிம்களாகிய நாம் உலக மக்கள் தொகையில் 1/4 பகுதியை விட குறைவாக உள்ளோம். நாம் இந்த விஷயத்தை எப்பொழுதும் நம் முன்னால் வைக்க வேண்டும். மேலும் நம்முடைய பொறுப்புகளை புரிய வேண்டும். அதாவது நாம் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பையத் செய்துள்ளோம். மேலும் அன்னாருடன் பையத் உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கின்றோம். நாம் அல்லாஹ்வோடு தொடர்பு உருவாக்க வேண்டும். மேலும் அவனுடைய போதனைகளை கற்றறிய வேண்டும். அதன்படி நடந்தவாறு உலகிற்கு தூது செய்தியை எட்ட வைக்க வேண்டும். சில மக்கள் நல்லெண்ணத்தோடு பணியாற்றுகின்றார்கள் தான். நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் கூறியது போன்று சில மக்கள் நல்லெண்ணத்தோடு பணியாற்றுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு முழுமையான அறிவு இருப்பதில்லை. அல்லது ஒரு இறைவன்பால் அழைப்பவருக்கு இறைவனோடு எந்த தரத்தையுடைய தொடர்பு இருக்க வேண்டுமோ அது இருப்பதில்லை. அதன் விளைவாக பிறகு அவர்களுக்கு அவநம்பிக்கை ஏற்படுகிறது. ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தப்லீக் செய்யுமாறு கட்டளை வழங்கியிருக்கிறார்கள். மேலும் சில வழிகாட்டல்களையும் கூறியிருக்கின்றார்கள் என்பதை எப்பொழுதும் நம் முன்னால் நிறுத்த வேண்டும். அறிவிப்புகளில் பல அறிவிப்புகள் கிடைக்கின்றன. ஒரு அறிவிப்பில் வருகிறது, ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் கூறுகிறார்கள், நாங்கள் மக்களிடம் அவர்களினுடைய அறிவுக்கு ஏற்றாற்போல் பேச வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிடப்பட்டது. முதல் விஷயம் என்னவென்றால், யாருக்கு எவ்வளவு அறிவு இருக்கிறதோ, மேலும் எந்த இயல்பை உடைய எந்த மார்க்கத்தை சார்ந்தவராக இருக்கிறாரோ அதற்கேற்ப பேசப்பட வேண்டும். உதாரணத்திற்கு முஸ்லிம்களுக்கு ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகையை கூற வேண்டும் என்றால் அவர்களுக்கு குர்ஆன் மற்றும் ஹதீஸ் மற்றும் சான்றோர்களின் நூல்களிலிருந்து எடுத்து கூற வேண்டும். தப்லீக் செய்வர்களுக்கு அன்னார் இதையும் கூறியிருக்கின்றார்கள். இது ஒரு நீண்ட ஹதீஸ் ஆகும். அதில் உள்ள ஒரு கருத்து என்னவென்றால், அநீதிக்குள்ளானவரின் சாபத்திலிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தப்லீக் செய்பவர்களுக்கு இது மிகவும் அவசியமாகும். எப்பொழுதும் அவருடைய ஒழுக்கம் சிறந்ததாகவும் மேலானதாகவும் இருக்க வேண்டும். அடியார்களுக்குரிய உரிமைகளை செலுத்துவதில் எப்படிப்பட்ட தரம் இருக்க வேண்டும் என்றால், ஒருபோதும் அவர் எந்த அநீதிக்குள்ளானவரின் பத்துவாவிற்கும் சாபத்திற்கும் காரணமாக ஆளாகக்கூடாது. மாறாக எப்பொழுதும் அநீதிக்குள்ளானவர்களின் துஆக்களை பெறக்கூடியவராக இருக்க வேண்டும். அவர் துஆக்களை பெறக்கூடியவராக இருப்பார் என்றால் பணிகளில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவான். எனவே அதிலிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அநீதிக்குள்ளானவரின் துஆவிற்கும் அல்லாஹ்விற்கும் இடையில் எந்த தடையும் இல்லை. எனவே எப்பொழுதும் இந்த விஷயத்தை முன்னிறுத்த வேண்டும். நான் ஓதிய வசனத்தில் மௌஇஸத்துல் ஹசனா விற்கு விளக்கம் அளித்தவாறு ஓரிடத்தில் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு நுட்பமான ஞானத்துடனும் அழகிய அறிவுரைகளோடும் அதை களைவதை இறைவன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்றான். நாம் பதிலளிக்கும் பொழுது ஒருபோதும் மென்மையை கைவிட்டதில்லை என்பதை இறைவன் நன்கு அறிகின்றான். அதாவது எப்பொழுதும் மென்மையை கையாண்டார்கள். தன்னுடைய நிலையை அன்னார் எடுத்துரைக்கின்றார்கள். அதாவது நான் மிகுந்த மென்மையோடும் பொறுமையோடும் பதிலளிக்கின்றேன். இதுவே என்னுடைய வழிமுறையாகும். அல்லாஹ் இதற்கு சான்றாக இருக்கின்றான். எப்பொழுதும் மென்மையான சொற்களையே கையாண்டுள்ளேன். எனவே தப்லீகில் இந்த வழிமுறையை நாம் மேற்கொள்ள வேண்டும். எந்த மக்கள் தப்லீக் செய்யும் பொழுது எதிரியினுடைய மொழியை பயன்படுத்துகிறார்களோ, சில வேளைகளில் கோபம் கொண்டு விடுகின்றார்களோ, அவர்கள் நம்முடைய தப்லீகானது ஒழுக்கத்தின் வட்டத்திற்குள் இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அவர்களிடம் சான்றுகள் இல்லை, எனவே அவர்கள் தகாத வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் நாமும் அவ்வாறு தவறான மொழியை பயன்படுத்துவோம் என்றால்
நம்மிடமும் எந்த சான்றும் இல்லை என்றே பொருள்படும். சில மக்கள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கடுமையை வெளிப்படுத்தி இருக்கிறார்களே என்று கூறுகிறார்கள். முதலாவது விஷயம் என்னவென்றால், நான் கூறியது போன்று அன்னார் கடுமை காட்டவில்லை. அன்னார் எங்கு அவ்வாறு கடுமையை பயன்படுத்தி இருக்கின்றார்களோ அது தொடர்பாக அன்னார் மக்களுக்கு பதிலையும் கூறியிருக்கின்றார்கள். அதாவது சில வேளைகளில் எதிரிகள் தரப்பிலிருந்து மிகவும் கடுமையான மற்றும் குழப்பத்தை ஏற்படுத்தும் எழுத்துக்களை கண்டு ஓரளவிற்கு கடுமையை வெளிப்படுத்தி உள்ளோம் என்றால் அதனுடைய நோக்கம் என்னவென்றால், இதன் மூலம் சமுதாயம் தம் தரப்பிலிருந்து பதில் வழங்கப்பட்டு விட்டது என்பதை கண்டு கோபத்தை அடக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகும். இங்கும் எண்ணம் நல்லதாக இருந்தது. இந்த கடுமை என்பது மனதின் கோபத்தினாலோ அல்லது வேறு ஏதேனும் வேகத்தினாலோ அல்ல, மாறாக முழுக்க முழுக்க வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்சன் என்கின்ற வசனத்தின்படி அமல் செய்தவாறு, ஒரு மதிநுட்பத்துடன் செயல்பட்டவாறு பயன்படுத்தி உள்ளார்கள். நான் காட்டியிருக்கக்கூடிய இந்த கடுமை ஏதேனும் உள்ளத்தின் வெறுப்பின் காரணமாக அல்ல, இது படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காகவும், இரண்டாவது முஸ்லிம்களில் எந்த மக்கள் வேகம் கொள்கின்றார்களோ அவர்களின் வேகத்தை குறைப்பதற்காகவும் ஆகும். நான் பதில் வழங்கவில்லை என்றால் முஸ்லிம்களும் ஏதேனும் தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு விடுவார்கள், அடிதடியில் ஈடுபட்டு விடக்கூடாது என்பதற்காக அவ்வாறு செய்தேன் என கூறினார்கள். அதுவும் கூட எதிரிகளின் தீய வார்த்தைகளை பயன்படுத்துதல், எள்ளி நகையாடுதல், ஏளனப்படுத்துதல் என்பது எல்லையை மீறிய போதுதான் நாம் செய்தோம். எனது ஏதேனும் சொற்கள் எங்கேனும் கடுமையாக எழுதப்பட்டு தென்படுகிறது என்றால் அது அந்த நேரத்தில் உள்ள எதிர்ப்பு மற்றும் அவர்களின் தீய வார்த்தைகளை பயன்படுத்துவதன் காரணத்தினாலாகும். ஏன் அவ்வாறு செய்தேன் என்றால், இஸ்லாம் மற்றும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவப்பேருக்குள்ளாக்குவது மற்றும் எள்ளி நகையாடுவது, தகாத வார்த்தைகளை பயன்படுத்துவது எல்லை மீறி இருந்தது. அவர்கள் எல்லை மீறிய போது நான் இதை செய்தேன் கூறினார்கள். நம்முடைய எஜமானரும் அகிலங்களின் தலைவரும் அனைத்திற்கும் பெருமிதத்திற்குரியவருமான ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக அதுபோன்ற அசுத்தமான வார்த்தைகள் மற்றும் தீய சொற்களை அவர்கள் பயன்படுத்தினார்கள். அதன் காரணமாக அமைதி சீர்குலையும் அபாயம் இருந்தது. அப்பொழுது நாம் இந்த நுட்பமான ஞானத்துடன் நிறைந்த நடவடிக்கையை கையாண்டோம். எனவே அன்னார் தன்னுடைய பல்வேறு நூல்களில் ஜமாத் மக்களை கடுமையான சொற்களை கூறுவதிலிருந்து தடுத்துள்ளார்கள். மேலும் கூறியுள்ளார்கள், சில இடங்களில் நான் இந்த சொற்களை சில நிர்பந்தத்தின் காரணமாக பயன்படுத்தியுள்ளேன், ஆனால் நீங்கள் மென்மையை மேற்கொள்ள வேண்டும், கடுமையான சொற்களை பயன்படுத்தக்கூடாது. மேலும் அன்னார் மேற்கொண்ட அந்த கடுமைகளில் அவர்களினுடைய வரலாறு தொடர்பான விஷயங்களை எடுத்து கூறியிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களை போன்று அசுத்தமான வார்த்தைகளையோ தீய சொற்களையோ ஒருபோதும் பயன்படுத்தவில்லை. பிறகு இதே போன்று இந்த வசனத்திற்கு விளக்கமளித்தவாறு அன்னார் கூறுகிறார்கள், நமக்கு திருக்குரானில் வலா துஜாதிலு அஹ்லல் கிதாபி இல்லா பில்லதி ஹிய அஹ்சன் என்ற கட்டளை உள்ளது. இது சூரா அன்கபூத்தினுடைய வசனமாகும். பொருள் என்னவென்றால், வேதத்தை உடையவர்களோடு சிறந்த ஆதாரங்களினால் அன்றி விவாதம் செய்யாதீர்கள். பிரிதோர் இடத்தில் அன்னார் கூறுகிறார்கள், அல்லாஹ்வினுடைய கட்டளை உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மவ்இதத்தில் ஹசனதி வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்சன். அதன் பொருள் என்னவென்றால், நளினமாகவும் அழகிய அறிவுரையை கொண்டும் இறைவனின் வழியில் அழைப்பீராக, மேலும் அவர்களுடன் மிக அழகிய முறையில் கருத்து பரிமாற்றம் செய்வீராக. எப்படிப்பட்ட அறிவுறுத்தும் வழிமுறையை கைக்கொள்ள வேண்டுமென்றால் அதனால் அவர்களுக்கு பயன் கிடைக்க வேண்டும். இந்த வழிமுறையை ஒவ்வொரு மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களோடும் தப்லீக் செய்யபவர்கள் மேற்கொள்ள வேண்டும். அவர் யூதராக இருந்தாலும், கிறிஸ்தவராக இருந்தாலும், இந்துவாக இருந்தாலும், அல்லது இன்றைய நாட்களில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாத முஸ்லிம்களுடனும் சரி, அவர்களுடன் தப்லீக் செய்வதற்கான அறிவுரை என்னவென்றால், நுட்பமான ஞானம் நிறைந்த வழிமுறை மற்றும் அறிவுரையை மேற்கொள்ள வேண்டும் கூறினார்கள். ஆனால் இந்த வழிமுறை நாம் அரசாங்கத்தின் உதவியை கொண்டோ அல்லது நவுசுபில்லா நாம் கோபத்தை வெளிப்படுத்துவது
இவைகள் தவறான வழிமுறையாகும். இவைகள் ஒருபோதும் நம்முடைய உண்மையான நோக்கத்திற்கு பயன் தராது. இவைகள் உலக சண்டைகளின் முன்னுதாரணங்களாகும். உண்மையான முஸ்லிம் மற்றும் இஸ்லாமிய வழிமுறைகளை அறிந்தவர் ஒருபோதும் இவைகளை விரும்ப மாட்டார். இவைகளின் மூலமாக மனிதகுலத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய நேர்வழி ஒருபோதும் கிடைக்க முடியாது. ஹஜ்ரத் முஸ்லிமோத் அவர்களும் தப்சீரே கபீரில் உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி என்ற வசனத்திற்கு விளக்கம் அளித்துள்ளார்கள். கூறுகின்றார்கள், ஹிக்மத் என்பதன் பொருள் அகராதியின் அடிப்படையில் கூறுகிறார்கள். பல்வேறு அகராதியில் இதற்கு என்ன பொருள் என்று எடுத்துரைக்கின்றார்கள். கூறுகிறார்கள், ஹிக்மத் என்பதற்கு மென்மை என்கின்ற பொருளும் உள்ளது. அதாவது மென்மையோடு அறிவை கைக்கொண்டவாறு பேசுங்கள். அல்லாஹ் கூறுகின்றான், எந்த நபர் அவ்வாறு செய்வதில்லையோ, விரைவில் கோபமாகி விடுகின்றாரோ, அவர் பிறருக்கு ஒருபோதும் புரிய வைக்க முடியாது. அதே போன்று ஹிக்மத் என்பதன் இன்னொரு பொருள் நுபுவத் என்பதும் ஆகும். இந்த பொருளின் அடிப்படையில் இறை வேதத்தின் உதவியோடு மக்களை மார்க்கத்தின் பக்கம் அழையுங்கள் என்பதாகும். எனவே அல்லாஹ் கூறியிருக்கக்கூடிய, மேலும் திருக்குரான் என்ன சான்றுகளை வழங்கி இருக்கின்றதோ அவைகளை முன்வையுங்கள். தன் தரப்பிலிருந்து வீணானவைகளை முன்வைக்காதீர்கள். மேலும் அன்னார் மிகுந்த ஏக்கத்துடன் கூறியிருந்தார்கள், அதாவது இந்த ரகசியத்தை முஸ்லிம்கள் புரிந்திருந்தால் அவர்கள் யூதத்துவம் மற்றும் கிறித்தவம் ஆகியவற்றை விழுங்கி விடுவார்கள். நம்முடைய ஆயுதம் திருக்குரானே ஆகும். அது தொடர்பாக அல்லாஹ் கூறுகின்றான், வஜாதில்ஹும் பிஹி, அதாவது இந்த குர்ஆன் எனும் வாளை கொண்டு உலகத்தோடு போரிடுவதற்கு எழுந்து நில்லுங்கள். ஆனால் வருத்தத்திற்குரிய விஷயம் என்னவென்றால், இன்று உலகின் அனைத்து பொருட்களும் முஸ்லிம்களின் கைகளில் உள்ளன. செல்வமுடைய நாடுகள் இருக்கின்றன. ஒன்றுமில்லை என்றாலும் இந்த வாளை ஏந்தியவாறு வெளியேறுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றான். அதாவது தப்லீகிற்கு திருக்குரானின் சான்றுகளோடு செல்லுங்கள். எண்ணெய் வளம் உள்ளது. முஸ்லிம் நாடுகள் பல உள்ளன. 54 முஸ்லிம் நாடுகள் உள்ளன. ஆனால் இஸ்லாமிய போதனைகளோடு என்ன ஜிஹாது செய்ய வேண்டி இருந்ததோ அதை அவர்கள் செய்யவில்லை. பிறகு அன்னார் கூறுகிறார்கள், அகராதியின் அடிப்படையில் ஹிக்மத் என்பதற்குள்ள இன்னொரு பொருள் என்னவென்றால், நீங்கள் எப்படிப்பட்ட வழிமுறையில் பேச வேண்டுமென்றால் அதை பிறர் எளிதில் புரிய முடிய வேண்டும். அதன் மூலம் அவருடைய தவறான புரிதல் நீங்க வேண்டும். அதாவது மடமையை கலந்தறியக்கூடிய அளவிலான பேச்சு இருக்க வேண்டும். யாரிடம் பேசுகிறீர்களோ அவர்களினுடைய புரிதலுக்கு ஏற்ப இருக்க வேண்டும். ஒரு ஹதீஸில் வருகிறது, அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம அன் நுகல்லிமன் நாஸ அலா கத்ரி உகூலிஹிம். அதாவது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு மக்களோடு அவர்களினுடைய புரிதலுக்கு ஏற்ப பேசுங்கள் என்று கட்டளையிட்டார்கள். நான் ஏற்கனவே இந்த ஹதீஸை கூறினேன். சில மக்கள் சொற்பொழிவாற்றும் பொழுது கடினமான சொற்களையும் மொழி நடைகளையும் எடுத்துரைத்து பிறரின் மீது கம்பீரத்தை நிலைநாட்ட விரும்புகிறார்கள். அந்த சொற்பொழிவுகளின் மூலமாக அறிவினர்களின் மீது கம்பீரம் நிச்சயமாக ஏற்படக்கூடும். ஆனால் அந்த சொற்பொழிவுனால் எந்த பயனும் விளையாது. இப்பொழுது இங்கும் இதுதான் நடக்கிறது. அந்நியர்களோடு அல்லது சில வேளைகளில் ஆலிம்களோடு பேசும் பொழுது அவர்களும் இது போன்ற விஷயங்களை பேசுகின்றனர். ஆனால் நாம் இவ்வாறு பேசினால் அவர்களுக்கு அதனால் பயன் ஏற்படுகிறதா இல்லையா என்று தெரியாது. ஆனால் பொதுமக்களுக்கு அசல் விஷயம் புரிய வருவதில்லை. எனவே சொல்லாடல்களில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. எளிய மொழியில் புரிய வைப்போம் என்றால் கேட்கக்கூடியவர்களில் பல மக்களுக்கு எவர்களுக்கு எளிய நடை புரியுமோ அவர்கள் இந்த சொல்லாடல் செய்பவர்களின் பேச்சுக்களுக்கு பதிலாக உங்களுடைய பேச்சை கேட்டு அதற்கு அதிக கவனம் செலுத்துவார்கள். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், உண்மைக்கு ஏற்ப பேசுவதும் ஹிக்மத் என்று அழைக்கப்படுகின்றது. இதுவும் அகராதியில் எழுதப்பட்டுள்ளது. இந்த பொருளின் அடிப்படையில் இந்த வசனத்தின் பொருள் என்னவாக இருக்கும் என்றால், உண்மையான மற்றும் சம்பவங்களுக்கு ஏற்ப உள்ள விஷயத்தை கூறுங்கள். சில மக்கள் நாம் உண்மையான மார்க்கத்தின் பக்கம் அழைக்கிறோம் என்று நினைத்து கொண்டு சில தவறான விஷயங்களையும் கூறிவிடுகின்றனர். சில வேளைகளில் தப்லீக் செய்யும் பொழுது மக்கள் மிகைப்படுத்தி விடுகின்றனர். ஆனால் தப்லீகில் எந்த மிகைப்படுத்துதலின் அவசியமும் இல்லை. திருக்குரானின் போதனையை முன்வையுங்கள், ஹதீஸை முன்வையுங்கள், ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீ அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சொற்களை முன்வையுங்கள், தப்லீக் செய்யுங்கள். பிறகு விவகாரத்தை அல்லாஹ்விடம் விட்டுவிடுங்கள். தவறான விஷயங்களை கூறுவதென்பது சரியல்ல. எதிரிகளுக்கு முன்பு உண்மையை எடுத்துரையுங்கள். பிறருக்கு நேர்வழி வழங்கும் முயற்சியில் நீங்கள் வழி தவறி சென்று விடாதீர்கள்.
அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் நேர்வழியில் நிலைத்திருக்கிறீர்கள் என்றால் மற்றவர் வழி தவறி போய்விடுவாரோ இல்லையா என்பதை பற்றி நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம். பிறரின் வழி தவறல்கள் உங்களுக்கு எந்த இழப்பையும் ஏற்படுத்தாது. உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதாவது ஏதேனும் தவறான ஒன்றை பிறருக்கு நேர்வழி வழங்குவேன் என்கின்ற எண்ணத்தில் கூறாதீர்கள். எப்பொழுது உங்களுடைய நேர்வழி மற்றும் பிறரினுடைய நேர்வழி ஒன்றோடொன்று மோதுமோ அப்பொழுது நீங்கள் உங்களுடைய நேர்வழியை பற்றி கவலைப்படுங்கள். பிறரினுடைய நேர்வழியை இறைவன் மீது விட்டுவிடுங்கள். ஏனென்றால் ஒரு நம்பிக்கையாளர் நிராகரிப்பாளராகி ஒரு நிராகரிப்பாளர் நம்பிக்கையாளர் ஆவதை அல்லாஹ் விரும்பவில்லை. அவன் பிறருக்கு நேர்வழி வழங்கவே விரும்புகிறான். பிறகு அன்னார் இதே ஹிக்மத் என்ற சொல்லிற்கு விளக்கம் அளித்தவாறு, அகராதியிலிருந்து இடம் பொருளுக்கு ஏற்ப பேசுவதும் ஹிக்மத் ஆகும் என்று கூறுகிறார்கள். இந்த பொருளின் அடிப்படையில் இந்த வசனத்தின் பொருள், தப்லீகில் ஈடுபடுபவருக்கு ஏற்ப பேச வேண்டும். ஒரு சில சான்றுகளை வழங்குவதன் மூலமாக எதிரி கோபமடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதென்றால் அவ்வாறு அவன் உங்களுடைய பேச்சை கேட்க மாட்டான் என்கின்ற ஆபத்து இருக்கும் என்றால் தேவையில்லாமல் அவரை கோபமூட்ட வேண்டாம். அமைதியான மனநிலையோடு கேட்கும் வகையிலான வேறு சான்றுகளை எடுத்து வையுங்கள். ஆக பேசும் பொழுது முதலில் இயல்பை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். நீங்கள் அவரை தேவையில்லாமல் தூண்டுவீர்கள் என்றால் அப்படிப்பட்ட தப்லீகிற்கு எந்த பலனும் ஏற்படாது. தம்முடைய வெற்றியை எடுத்துரைப்பதற்கோ, நாங்கள் உண்மையாளர்கள், வாக்களிக்கப்பட்ட மசீஹ் உண்மையானவராகவும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிச்சயமாக அனைத்து உலகிற்குமான நபி ஆவார்கள் என்பதை பறைசாற்றுவதற்காக சான்றுகள் இன்றி எதனையேனும் கூறுவீர்கள் என்றால் இந்த விஷயங்களால் கோபமே உருவாகும். மக்களுக்கு விஷயம் புரியும் அளவில் நுட்பமான ஞானத்துடன் எடுத்துரையுங்கள். ஆகவே இதுவே சிறப்பாகும். அல்லாஹ் சுருக்கமான சொற்களில் தப்லீகினுடைய அனைத்து வழிமுறைகளையும் எடுத்துரைத்திருக்கின்றான். இது எப்படிப்பட்ட வழிமுறை என்றால், தப்லீக் செய்யக்கூடிய நாம் இதன்படி அமல் செய்தால் இன்ஷா அல்லாஹ் வெற்றிகள் கிடைக்கும். மவ்இஸத்துல் ஹசனா, அதாவது உள்ளங்களை மென்மையாக்கக்கூடிய பேச்சு உள்ளங்களின் மீது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த அறிவுரையின் மூலமாக முஸ்லிம்களுக்கு கவனமூட்டப்பட்டுள்ளது என்னவென்றால், வரட்டு ஆதாரங்களை வைத்து செயல்படாதீர்கள். இப்பொழுது அஹ்மதியா ஜமாத்தின் பணி என்னவென்றால், அவர்கள் இஸ்லாத்தினுடைய இந்த தூது செய்தியை உலகிற்கு எடுத்துரைக்க வேண்டும். ஒவ்வொரு எதிர்த்தரப்போடும் எதிரியோடும் பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது மார்க்கத்தில் வரட்டு சான்றுகள் மட்டும் இல்லை, மாறாக அறிவுரை கூறுதலின் பல்வேறு அம்சங்கள் உள்ளன, அதன்படி அமல் செய்ய வேண்டும் என்று எடுத்துரைக்க வேண்டும். பிறகு கூறுகின்றான், உணர்வுகளை தூண்டக்கூடிய விஷயங்களையும் எடுத்து கூறுங்கள். நுட்பமான ஞானத்தோடு மவ்இஸத்துல் ஹசனாவையும் நீங்கள் இணைத்து கொள்ளுங்கள். ஹசனா என்கின்ற சொல்லை வைத்து பொய்யான தன்மானத்தை தூண்டாதீர்கள் என்றும் கூறிவிட்டான். எவ்வாறு இன்றைய நாட்களினுடைய அறிவினமான உலமா மக்களை தேவையின்றி நேர்மைக்கு எதிராக தூண்டுகிறார்கள் என்று கூறி அவர்களோடு வாதம் செய்யும் போது மேலான மற்றும் உறுதியான சான்றாக இருக்க வேண்டும் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அதை அடிப்படையாகவும் மைய சான்றாகவும் நிலைநிறுத்துங்கள். மற்ற சான்றுகளை அதன் கீழ் கொண்டு வாருங்கள். ஏனென்றால் கிளை சான்றுகள் அடிபட்டு விட்டால் அசல் சான்றுக்கு எந்த ஒரு பலவீனமும் ஏற்படாது. அதற்கு நேரெதிரில் மைய கருத்து பலகீனமாக இருக்கும் என்றால் அதற்கு பக்கபலமான சான்றுகள் எவ்வளவு உறுதியானதாக இருந்தாலும் அதனால் எந்த பயனும் ஏற்படாது. பிறகு அல்லாஹ் கூறுகிறான், இன்ன ரப்பக ஹுவ அஅலமு பிமன் ضل عن சபீலிஹி வஹுவ அஅலமு பில் முஹ்ததீன். நிச்சயமாக உங்களுடைய இறைவன் யார் அவனுடைய வழியிலிருந்து வழிதவறி விட்டார்கள் என்பதையும் நேர்வழி பெறக்கூடியவர்கள் யார் என்பதையும் நன்கு அறிகின்றான். இதில் கூறியுள்ளது என்னவென்றால், நீங்கள் நல்ல முறையில் தப்லீக் செய்து வாருங்கள். ஆனால் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதன் முடிவை கண்டு எவரும் நமக்கு தப்லீக் செய்ய தெரியவில்லை என அவநம்பிக்கை அடைந்துவிட வேண்டாம். உங்களுடைய தப்லீக்குகள் எவ்வித குறைபாடும் இல்லாது இருந்தும் எதிர்த்தரப்பினுடைய உள்ளத்தில் அவருடைய பாவங்களின் காரணமாக துரு அதிகமாக ஏற்பட்டிருந்ததென்றால் இறைவன் அவர்களுக்காக நேர்வழிக்கான தருணத்தை வழங்காமல் இருப்பதும் சாத்தியம்தான். சுருக்கமாக தப்லீகில் மூழ்கியிருக்க வேண்டும். இதுவே அசல் விஷயமாகும். நம்முடைய பணி தப்லீக் செய்து வருவதாகும். விளைவை ஏற்படுத்துவது, தாக்கத்தை ஏற்படுத்துவது இறைவனின் பணியாகும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், பல மௌலவி மற்றும் ஆலிம்கள் என்று கூறிக்கொள்பவர்கள் மிம்பரில் ஏறி தன்னை தூதரினுடைய பிரதிநிதிகள், நபிமார்களின் வாரிசுகள் என்று கூறி அறிவுரை கூறியிருக்கின்றார்கள்.
ஆணவம், அகங்காரம் மற்றும் தீமைகளிலிருந்து விலகி இருங்கள் என கூறுகிறார்கள். ஆனால் அவர்களினுடைய செயல்கள் மற்றும் நடத்தைகள் எவ்வாறு இருக்கின்றன? அவர்களினுடைய செயல்களைக் கண்டு அவர்களின் இந்த பேச்சுக்கள் உங்களுடைய உள்ளத்தில் எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அனுமானித்துக் கொள்ளுங்கள். நல்லியல்பு கொண்டவர்களிடம் அவர்களின் என்ன தாக்கம் இருக்கும்? எனவே உங்களுடைய உள்ளத்தில் அந்த மௌலவிகளின் தப்லீகின் தாக்கம் இல்லை என்றால் பிறகு உங்களுடைய நிலையை ஆராயுங்கள். நீங்களும் அதுபோன்ற விஷயங்களை கூறுவீர்கள் என்றால் உங்களுடைய கூற்றுக்களுக்கு என்ன தாக்கம் இருக்கும்? எனவே நீங்கள் தப்லீக் செய்கிறீர்கள் என்றால் முதலில் உங்களுடைய அமல்களை சரியாக்கி கொள்ள வேண்டும். இறைவனோடு தொடர்பை உருவாக்கி கொள்ள வேண்டும். இது இருக்குமென்றால் அப்போதுதான் உங்களுடைய தப்லீக் சரியானதாக இருக்கும், பயன் தரத்தக்கதாகவும் வெற்றியை வழங்கக்கூடியதாகவும் இருக்கும். ஆனால் கூறினார்கள், இதுபோன்ற மக்கள் செயலாற்றலையும் கொண்டு கூறுவதற்கு முன்பு தாம் அதை செய்தால் பிறகு அல்லாஹ் லிம தகூலூன மாலா தஃஅலூன் என்று திருக்குரானில் கூற வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இந்த வசனம் உணர்த்துவது என்னவென்றால், உலகில் ஒன்றை கூறி தாம் அதை அமல் செய்யாதவர்களும் இருக்கின்றார்கள், எதிர்காலத்திலும் இருப்பார்கள் என்பதாகும். எனவே இது அப்படிப்பட்ட மக்கள் இருப்பார்கள் என்பதற்கான சான்றாகும். அவர்கள் தப்லீக் செய்கிறார்கள், அவர்களினுடைய சான்றுகளை கேட்டு மக்கள் சில வேளைகளில் ஒப்புக்கொள்ளவும் செய்கிறார்கள். ஆனால் பிறகு அவர்களினுடைய அமல்களை பார்க்கும் பொழுது விலகிவிடுகிறார்கள். ஆனால் நீங்கள் தப்லீக் செய்ய விரும்பினால் பிறகு உங்களுடைய சொல்லையும் செயலையும் சமமாக வையுங்கள். அப்போதுதான் உங்களுடைய தப்லீக் வெற்றியடையும், அதில் அருள் ஏற்படும். பிறகு கூறினார்கள், நீங்கள் என்னுடைய பேச்சை நன்கு செவிசாய்த்து கொள்ளுங்கள், நினைவில் கொள்ளுங்கள். மனிதனுடைய உரையாடல் உண்மையான உள்ளத்தோடு இல்லை என்றால், செயலாற்றல் அதில் இல்லை என்றால் பிறகு அது தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை. இதன் மூலமாகத்தான் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மைத்துவம் தெரிய வருகிறது. ஏனென்றால் அன்னாருக்கு கிடைத்த வெற்றி மற்றும் உள்ளங்களில் ஏற்பட்ட தாக்கம் போன்றவற்றிற்கான முன்னுதாரணம் மனிதகுல வரலாற்றில் கிடைக்கவில்லை. இவைகள் அனைத்தும் அன்னாரினுடைய சொல்லும் செயலும் ஒன்றுபோல் இருந்தது நாளேயே ஆகும். எனவே நீங்கள் தப்லீக் செய்ய வேண்டுமென்றால், தூது செய்தியை எட்ட வைக்க வேண்டுமென்றால் பிறகு நாம் இந்த வழிமுறைகளின்படி அமல் செய்ய வேண்டியது வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின்படி அமல் செய்ய வேண்டியது வரும். அல்லாஹ்வோடு குறிப்பான தொடர்பை ஏற்படுத்த வேண்டி வரும். பிறகு இதே கருத்தை எடுத்துரைத்தவாறு, அதாவது லிம தகூலூன மாலா தஃஅலூன் என்பது தொடர்பாக ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரிதோர் இடத்தில் கூறுகின்றார்கள், மனிதன் இரட்டை நிலைப்பாடு கொண்டிருக்க கூடாது. எப்பொழுதும் தன்னுடைய சொல்லையும் செயலையும் சரியாக வையுங்கள், சொல்லுக்கேற்ப செயலை வையுங்கள். சஹாபா தனது வாழ்நாளில் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் நீங்களும் அவர்களுடைய அடிச்சுவட்டில் சென்று தமது உண்மை மற்றும் விசுவாசத்தின் முன்னுதாரணத்தை காட்டுங்கள். அப்பொழுதுதான் தப்லீகில் பரக்கத் ஏற்படும். இன்று என்னிடத்தில் ஊடகங்கள் உள்ளன என்றால் நான் தப்லீக் செய்து கொள்வேன் என்று மட்டும் எண்ணினால் அதனால் தப்லீகின் விளைவுகள் வெளிப்பட முடியாது. பிறகு அன்னார் ஒ ஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்சன் என்பதற்கு பிரிதோர் இடத்தில் விளக்கமளித்தவாறு கூறுகிறார்கள், யாருக்கு அறிவுரை கூற வேண்டுமோ நாவினால் அறிவுரை கூறுங்கள். ஒரு விஷயம் ஒரு கோணத்தில் எடுத்துரைக்கப்படும் பொழுது ஒரு நபரை அது எதிரியாகவும் ஆக்கிவிடுகின்றது, இன்னொரு கோணத்தில் எடுத்து வைக்கும் பொழுது அது அவரை நண்பராகவும் ஆக்குகின்றது. சொற்களை ஒரு கோணத்தில் எடுத்துரைக்கும் பொழுது எதிரியாக்குகின்றது, மென்மையான சொற்களில் அது எடுத்துரைக்கப்பட்டால் நண்பராக்குகின்றது. எனவே அஹ்சன் என்பதற்கு ஏற்ப உங்களுடைய செயலை ஆக்கிக் கொள்ளுங்கள். இந்த பேசும் நடையைத்தான் இறைவன் ஹிக்மத் என்று கூறியுள்ளான். அல்லாஹ் கூறுகின்றான், யுத்தில் ஹிக்மத மை யஷா, அதாவது யாருக்கு நாடுகிறானோ அவன் அவர்களுக்கு நுட்பமான ஞானத்தை வழங்குகிறான். பிறகு அன்னார் கூறினார்கள், இஸ்லாத்தை பாதுகாப்பது மற்றும் உண்மையை வெளிப்படுத்துவதற்கு எல்லாவற்றுக்கும் முதலாக நீங்கள் உண்மையான முஸ்லிம்களின் முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்பது முதல் அம்சமாகும். முதல் விஷயம் இதுவே ஆகும். நாம் தப்லீக் செய்து விட்டோம் அல்லது நாங்கள் தூது செய்தியை எட்ட வைத்து விட்டோம் என்று கூறுவது போதுமானதல்ல. தூது செய்தியை எட்ட வைப்பதோடு நாம் நம்முடைய நிலைகளில் எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்பதையும் பார்க்க வேண்டும். வெறும் தூது செய்தியை எட்ட வைப்பது மட்டும் போதுமானது அல்ல. நாம் அகமதிகளாகிவிட்டோம் என அதன் மீது பெருமிதம் கொள்வது கூடாது. நாம் தப்லீக் செய்துவிட்டோம், தாயி இலல்லாவில் நம்முடைய பெயர் வந்துவிட்டது என்பது போதுமானது அல்ல. மாறாக அன்னார் கூறுகிறார்கள், எல்லாவற்றுக்கும் முதலாக நீங்கள் உண்மையான முஸ்லிம்களின் முன்மாதிரியாக ஆகி காட்ட வேண்டும் என்பதே முதல் அம்சமாகும். இரண்டாவது அம்சம் என்னவென்றால், அதன் சிறப்புகளையும் மேன்மைகளையும் உலகத்தில் பரப்புங்கள். நீங்கள் முன்மாதிரிகளாக ஆகி உலகத்தில் பரப்புவீர்கள் என்றால் பிறகு எப்படிப்பட்ட புரட்சி ஏற்படுகிறது என பாருங்கள்.
செல்வந்தர்களால் உருவாக்க இயலாத புரட்சியை நீங்கள் உருவாக்குவீர்கள். எந்த மக்கள் சில நாட்களில் தப்லீக் செய்து விளைவு வெளிப்படவில்லை என்று கருதுகிறார்களோ அவர்கள் தொடர்பாகவும் அன்னார் கூறினார்கள், பேசும் பொழுது சிந்தித்து சுருக்கமாக அவசியமானதை மட்டும் பேச வேண்டும். அதிக விவாதம் செய்வதால் சிறிதும் பயன் ஏற்படாது. எனவே சுருக்கமான விஷயங்களை கூறினால் நேராக செவியினுள் சென்று விடுகிறது. பிறகு சந்தர்ப்பம் அமைந்தால் பிறகு கூறலாம். இது நிலையான இயல்புடன் தப்லீக் செய்யக்கூடிய விஷயமாகும். சுருக்கமாக, மெதுமெதுவாக உண்மையின் தூதி செய்தி எட்ட வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். களைப்படையக்கூடாது. இது நமது பணியாகும். சோர்வடைந்து விடக்கூடாது. ஒரு நாள் முகாமிட்டு அல்லது ஸ்டால் போட்டுவிட்டு தப்லீக் செய்து விட்டோம், அதற்கு பிறகு முடிந்து விட்டது என்று இருக்கக்கூடாது. ஏனென்றால் இன்றைய நாட்களில் இறைவன் மீதான நேசம் மற்றும் அவனுடன் தொடர்பு ஏற்படுத்துவதை மக்கள் பைத்தியக்காரத்தனம் என கருதுகிறார்கள். அன்னார் கூறுகிறார்கள், இன்றைய நாட்களில் இறைவனோடு தொடர்பு ஏற்படுத்துவது பைத்தியக்காரத்தனம் என கருதுகிறார்கள். சஹாபா இந்த காலத்தில் இருந்திருப்பார்கள் என்றால் மக்கள் அவர்களை பைத்தியக்காரர்கள் என்று கூறியிருப்பார்கள். இரவு பகலாக வீணான விஷயங்கள், வகை வகையான கவனமின்மைகள், உலகத்தை பற்றிய கவலைகளினால் உள்ளம் கடுமையாகின்றது. மேலும் பேச்சின் தாக்கம் தாமதமாக ஏற்படுகிறது. இன்றைய நாட்களில் உலகத்தில் அதிகமாக உலகவாதிகள் உள்ளனர். இது அன்னார் கூறிய அந்த காலகட்டத்தில் ஆகும். இன்றைய காலத்தில் உலகவாதிகள் அதைவிடவும் அதிகமாகிவிட்டார்கள். உலகில் மூழ்கி உள்ளார்கள். அவர்கள் மீது என்ன தாக்கம் ஏற்பட போகிறது? எனவே நான் இன்ன மௌலவியோடு அல்லது இன்ன ஆலிமோடு தப்லீக் செய்து அவரை ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும், அல்லது இன்ன விவாதம் செய்பவரோடு அல்லது ஆட்சேபனை செய்பவருக்கு தப்லீக் செய்ய வேண்டும் என்று எண்ணாதீர்கள். நம்முடைய நோக்கம் உலகில் உண்மை இஸ்லாத்தின் தூது செய்தி சென்றடைய வேண்டும். உலகத்தை வர இருந்த வாக்களிக்கப்பட்ட மசீ அலைஹிஸ்ஸலாம் வந்து விட்டார்கள் என்று ஏற்றுக்கொள்ள வைப்பது நமது நோக்கமாகும். அதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். வெறும் விவாதங்களிலும் நீண்ட கேள்வி பதில்களிலும் ஈடுபடுவதற்கு பதிலாக நாம் எவ்வாறு அதிகமான மக்கள் வரை தூது செய்தியை எட்ட வைக்க முடியும், அவர்களை சீர்திருத்த முடியும் என்று பாருங்கள். சஹாபா பெருமக்களும் இதைத்தான் செய்தார்கள். தப்லீக் செய்து வந்தார்கள். ஆனால் மக்கள் இன்றைய காலத்தில் உலக கவலைகளில் மூழ்கியுள்ளார்கள். அவர்களுக்கு புரிய வைப்பது கடினமாகும். எனவே அவர்களுக்கு மிகுந்த நுட்பமான ஞானத்துடன் புரிய வைக்க வேண்டியுள்ளது. நம்முடைய செயல் முன்மாதிரியும் இருக்கும் என்றால் பிறகு மக்களின் கவனம் தாமாக நம் பக்கம் ஏற்படும். அன்னார் தன்னுடைய ஒரு உதாரணத்தை வழங்கினார்கள். ஒரு தாசில்தார் இருந்தார். அவர் என்னோடு விவாதித்து வந்தார். நான் அவருக்கு அறிவுரை கூறி வந்தேன். என்னை எள்ளி நகையாடி வந்தார். ஆனால் நானும் அவரை விட்டுவிடவில்லை. நான் உன்னை விடமாட்டேன் என்று கூறிக்கொண்டே இருப்பேன், அறிவுறுத்தி கொண்டே இருப்பேன் என்று கூறினேன். அன்னார் அவரிடம் ஏதேனும் ஒரு நல்ல இயல்பை கண்டிருக்கக்கூடும். எவ்வாறு இருப்பினும் கூறுகிறார்கள், உறுதித்தன்மையோடு எடுத்துரைத்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் எப்படிப்பட்ட நேரம் வந்ததென்றால் அவர் தேம்பி தேம்பி அழத் தொடங்கிவிட்டார். என்னிடம் மன்னிப்பு கோரத் தொடங்கினார். கேலி செய்து வந்த அந்த காலம் போய் இப்பொழுது அவர் அழக்கூடிய நிலைமையாக மாறிவிட்டது. எனவே அன்னார் கூறுகிறார்கள், சில வேளைகளில் நல்லியல்பு கொண்ட மக்கள் தீயவர்களாக தெரிகின்றார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள். அவர்களிடம் தொடர்ந்து அவர்களினுடைய புரிதலுக்கு ஏற்ப நுட்பமான ஞானத்தை கை கொண்டவாறு பேசி வருவோம் என்றால் அவர்களுக்கு புரிந்து விடுகின்றது. கூறினார்கள், நினைவில் கொள்ளுங்கள், ஒவ்வொரு பூட்டிற்கும் ஒரு சாவி உள்ளது. பேச்சிற்கென்றும் ஒரு சாவி உள்ளது. அது சரியான வழிமுறையாகும். சரியான வழிமுறையோடு பேச வேண்டும். அன்னார் கூறுகிறார்கள், எவ்வாறு நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு மருந்துகளில் ஒரு மருந்து ஒருவருக்கு பயனளிக்கிறது என்றால் இன்னொருவருக்கு வேறொரு மருந்து பயன் தரக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு கோணத்தில் ஒவ்வொருவருக்கும் பயன் தரக்கூடியதாக இருக்கும். அனைவருக்கும் ஒரே போன்ற விஷயம் பேச வேண்டும் என்று இருக்கக்கூடாது. எடுத்துரைப்பவர் எவரேனும் தவறாக எதையும் கூறிவிட்டால் அதை தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. மாறாக அவர் தனது பணியை செய்து கொண்டிருக்க வேண்டும். களைப்படைந்து விடக்கூடாது. பணக்காரர்களின் இயல்பு மிகவும் சென்சிட்டிவானதாக இருக்கிறது. அவர்கள் உலகை விட்டு கவனமற்றவர்களாக இருக்கின்றார்கள். நிறைய விஷயங்களை அவர்களால் கேட்கவும் இயலாது. அவர்களுக்கு ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதேனும் ஒரு கோணத்தில் மிகவும் மென்மையாக அறிவுரை கூற வேண்டும். ஒவ்வொரு மட்டத்தினருக்கும் அறிவுரை கூற வேண்டும். செல்வந்தர்களுக்கும் கூற வேண்டும், ஏழைகளுக்கும் கூற வேண்டும். செல்வந்தர்களுக்கு தப்லீக் செய்வதற்கான வழிமுறை அன்னார் எவ்வாறு எடுத்துரைத்துள்ளார்கள் என்றால், இடம் பொருளை கருத்தில் கொண்டவாறு ஏதேனும் அறிவுரை கூற வேண்டும். பிறகு இது தொடர்பாக அன்னார் ஹசரத் இப்னு அரபி அவர்களினுடைய உதாரணத்தை வழங்குகிறார்கள். எழுதுகிறார்கள்,
ஃபிரௌனுக்கு அல்லாஹ் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மென்மையான முறையில் நடந்து கொள்ளுமாறு ஏன் வழிகாட்டியிருந்தான்? அதில் இருந்த ரகசியம் என்னவென்றால், அல்லாஹ் இறுதியில் அவனுக்கு ஈமான் கிடைத்துவிடும் என்பதை அறிந்திருந்தான். அவர்கள் கூறுகிறார்கள், ஆமன்து என்ற சொல் அவனுடைய நாவிலிருந்து வெளிப்பட்டது. அவன் மரணிக்கும் தருவாயில் மூழ்கிக் கொண்டிருந்த பொழுது அவன் ஆமன்து என்கின்ற இந்த சொல்லையே கூறினான். ஹஜ்ரத் முஸ்லிமோத் அவர்கள் தப்லீக் தொடர்பாக ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய உதாரணத்தை எடுத்துரைத்தவாறு கூறுகின்றார்கள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட போது அங்கு இன்னும் 2 கைதிகளும் இருந்தார்கள். அதை எடுத்துரைத்தவாறு அன்னார் எழுதுகின்றார்கள், ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கைதிகளை தன் பக்கம் ஈர்க்க வினோதமான மதிநுட்பத்தை கையாண்டார்கள். ஏனென்றால் தப்லீக் செய்வதன் மூலமாக பயந்து விடுவதற்கான அபாயம் இருந்தது. எனவே முதலில் அவர்களுக்கு ஆறுதல் வழங்கினார்கள். அதாவது, நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டேன், மாறாக உணவு வருவதற்கு முன்பாகவே நான் முடித்து விடுவேன். இது ஏன் இவ்வாறு செய்தார்கள் என்றால், பயந்து விடக்கூடாது, மேலும் அவர்கள் கவனமாக கேட்க வேண்டும் என்பதற்காகும். தெரிய வருவது என்னவென்றால், ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தப்லீகிற்கான சந்தர்ப்பம் கிடைத்து வரவில்லை. அவர்கள் இவர்களினுடைய கேள்வியை, அதாவது அந்த கைதிகள் கனவுகள் தொடர்பாக விளக்கம் கேட்டதை நல்ல வாய்ப்பாக கருதி அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு முன்பாக தப்லீக் செய்வேன், அவ்வாறு செய்தால் இவர்கள் கேட்கும் நிர்பந்தத்திற்கு ஆளாவார்கள் என்று கருதினார்கள். பிறகு அன்னார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உதாரணத்தை வழங்கினார்கள். முதலாவது உதாரணம் ஹஜ்ரத் யூசுப் அவர்களுடையதாகும். இரண்டாவது உதாரணம் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையதாகும். துவக்க காலகட்டத்தில் அன்னார் வாதம் செய்தபோது, அன்னார் மக்கத்தினர்களுக்கு தப்லீக் செய்ய விரும்பிய போது அந்த மக்கள் இதை தவிர்த்து வந்தார்கள், தப்லீகை கேட்கவில்லை. இறுதியில் அன்னார் ஒரு விருந்திற்கான ஏற்பாடு செய்தார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்து உபசரித்து விட்டு தப்லீக் செய்ய நாடினார்கள். ஆனால் அவர்கள் எழுந்து சென்று விட்டார்கள். எனவே அன்னார் பிறகு என்ன திட்டம் தீட்டினார்கள் என்றால், மீண்டும் விருந்துக்கான அழைப்பு கொடுத்தார்கள். உணவு வருவதற்கு முன்பாகவே அவர்களுக்கு தன்னுடைய வாதத்தை பற்றி எடுத்துரைத்தார்கள். அவர்கள் உணவுக்காக காத்திருக்கும் நிர்பந்தத்தில் இருந்தனர். எனவே அன்னாருக்கு தன்னுடைய விஷயத்தை எடுத்து கூறுவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டது. இந்த வசனத்திலிருந்து நபிமார்களின் அறிவுரை கூறும் வழிமுறை பற்றியும் தெரிய வருகிறது. எனவே அவர்களை பின்பற்றியவாறு அறிவுரை கூறும்போது எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், எங்கு விஷயத்தை எடுத்துரைத்தாலும் அது பிறரின் மீது சுமையாக இருக்கக்கூடாது. அதாவது ஒரு அடிப்படையான வழிமுறையை எடுத்துரைத்துள்ளார்கள். என்னவென்றால், கூறக்கூடிய விஷயம் சரியானதாகவும் இருக்க வேண்டும், ஆனால் அதே போன்று பிறருக்கு சுமையாக இருக்கும் அளவிலும் இருக்கக்கூடாது. எனவே மதிநுட்பத்தோடு பேச வேண்டும். இந்த விஷயத்தை எப்பொழுதும் கருத்தில் கொள்ள வேண்டும். ஐரோப்பா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் சிந்தனை கூட வர முடியாத அந்த காலகட்டத்தில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆங்கிலேயர்களில் தனது கட்டுரைகளை மொழிபெயர்த்து ஐரோப்பாவில் விநியோகித்தார்கள். இறைவன் அன்னாருக்கு ஜமாத்தை வழங்கிய போது அன்னார் அவர்களை இஸ்லாத்திற்காக ஜிஹாத் செய்யுமாறு வழிகாட்டினார்கள். இது ஒரு முக்கியமான அம்சமாகும். அதை ஒருபோதும் கைவிட்டு விட முடியாது. எவ்வாறு தொழுகை, நோன்பு, ஹஜ் மற்றும் ஜகாத் போன்றவைகள் இஸ்லாத்தின் கட்டளைகளாக உள்ளனவோ, அதன்படி அமல் செய்வது எல்லா காலத்திலும் அவசியமோ, அதே போன்று ஜிஹாதும் எப்படிப்பட்ட ஒன்றென்றால் அதன்படி எல்லா காலகட்டங்களிலும் அமல் செய்வது அவசியமாகும். எனவே ஜிஹாதுக்கான வழிமுறை இதுவே ஆகும். இந்த காலத்தில் நம்மீது நாம் ஜிஹாத் செய்வதில்லை என்று குற்றம் சுமத்தப்படுகிறது. நாம் ஜிஹாத் செய்கிறோம், ஆனால் வழிமுறை மாறிவிட்டது. இதன் மீது விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அஹ்மதி அல்லாத முஸ்லிம்கள் நம்மீது ஜிஹாது செய்யவில்லை என்று குற்றம் சுமத்துகின்றனர். ஜிஹாதை மறுப்பவர்கள் என்கின்றனர். ஆனால் நாம் செய்யக்கூடியது இதுவே ஆகும். அதாவது தப்லீக் செய்து தூது செய்தியை எட்ட வைக்கின்றோம். உலகில் இஸ்லாம் மற்றும் அஹ்மதியத்தின் தப்லீகை செய்கின்றோம். மேலும் அஹ்மதியத்தின் மூலமாக மக்களுக்கு இஸ்லாத்தின் அசல் போதனையை அறிய செய்கின்றோம். ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, தென் அமெரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா தீபகற்பங்களிலும் நம்முடைய மிஷன்கள் இருக்கின்றன. இவைகள் அனைத்துமே நாம் செய்யக்கூடிய ஜிஹாத் ஆகும். எனவே நாம் ஜிஹாதை ஏற்கவில்லை என்பது தவறானதாகும். ஆம், நான் கூறியது போன்று ஜிஹாதின் வழிமுறை மாறிவிட்டது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், இப்பொழுது ஜிஹாத் என்பது உங்களினுடைய பேனாவின் மூலமாக செய்யப்படும் ஜிஹாத் ஆகும். உங்களுடைய பேனாவின் முனைகள் அந்த வாள் முனைகளாகும். எனவே இதன் மூலமாக ஜிஹாத் செய்யுங்கள். இது மார்க்கத்தை பரப்புவதற்கான பணியாகும், மேலும் அதற்குரிய காலமாகும். எனவே இது அவசியமாகும்.
எனவே இவ்வாறு பேனாவை கொண்டு ஜிஹாத் செய்யுங்கள். எனவே இந்த விஷயத்தை எப்பொழுதும் முன்னிறுத்த வேண்டும். மேலும் அவர்களிடம், நீங்கள் எங்களோடு வாதம் செய்பவர் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இல்லை அல்லது வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இவ்வாறு வரமாட்டார் என்று வாதம் செய்கிறீர்கள், இது தவறாகும் என அவர்களுக்கு கூற வேண்டும். ஒரு பக்கம் பாருங்கள், அவர்களுக்கு நாம் சரியான முறையில் குரான் மற்றும் ஹதீஸ் என்ன கூறுகின்றன என எடுத்துரைக்க வேண்டும். ஒரு பக்கம் அவர்கள் மசீஹும் மஹதியும் வருவார் என ஏற்றுக்கொள்கின்றனர், மறுபக்கம் மறுக்கவும் செய்கின்றனர். நாம் அவர்களின் விவாதங்களை, அகராதி பொருட்களை விவாதிப்பது, சண்டையிடுவது ஆகியவற்றில் அமர்ந்துவிட்டால் அதனால் எந்த பயனும் ஏற்படாது. அவர்களிடம் கூற வேண்டியது என்னவென்றால், உண்மையான நோக்கம் இஸ்லாம் உலகில் மேலோங்க வேண்டும். ஏனென்றால் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு உலகத்திற்கும் நபியாகவும் தூதராகவும் வந்துள்ளார்கள். இன்று நம்முடைய எண்ணிக்கை உலக மக்கள் தொகையில் 1/4 விட குறைவாகும். எதுவரை நாம் உலகை இஸ்லாத்தின் கொடியின் கீழ் கொண்டு வர மாட்டோமோ, நாம் அதிக பணிகளை செய்துவிட்டோம் என்று எவ்வாறு கூற முடியும்? இன்று இது போன்ற ஜிஹாதை செய்வது நம்முடைய பணியாகும். அப்பொழுதுதான் நம்முடைய ஜிஹாத் வெற்றி பெறும். அவ்வாறு இல்லை என்றால் இந்த முஸ்லிம்கள் செய்ய விரும்புகின்ற ஜிஹாத் பயந்தரக்கூடிய ஜிஹாதா? இதற்கு ஏதேனும் விளைவுகள் வெளிப்படுகின்றனவா? ஒன்றும் வெளிப்படவில்லை. எனவே இது தொடர்பாக ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு நமக்கு கூறியிருக்கின்றார்களோ அதுபோன்று ஒவ்வொரு அஹ்மதியும் இந்த ஜிஹாதை செய்ய வேண்டும். வாளால் முஸ்லிம்கள் செய்கின்ற ஜிஹாதுக்கு எந்த விளைவும் வெளிப்படவில்லை. எல்லா இடங்களிலும் அவமானத்தை சந்திக்கின்றனர். ஆனால் அறிவுடனும் நுட்பமான ஞானத்துடனும் நான் கூறிய விஷயங்களின் அடிப்படையில் தப்லீகின் வழிமுறைகளை ஞானத்துடன் பயன்படுத்துங்கள். அல்லாஹ்வோடு தொடர்பு ஏற்படுத்துங்கள். முரப்பிகளும் ஜமாத் மக்களுக்கு தர்பியத் கொடுத்து இந்த ஜிஹாதை செய்யக்கூடிய படையாக அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். முரப்பிகளிடம் நான் கூற விரும்புவது என்னவென்றால், அவர்களிடம் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கின்றது. அவர்கள் ஜமாத்திற்கு தர்பியத் வழங்குவதோடு மட்டுமின்றி அந்த தர்பியத்தோடு ஜமாத் மக்களுக்கு அல்லாஹ்வோடு தொடர்பு ஏற்படுத்த வேண்டும். எங்கு அவர்கள் இதை செய்வார்களோ அங்கு அவர்களுடைய அறிவும் வளரும். அவர்களை இந்த ஜிஹாதிற்காகவும் தயார்படுத்துங்கள். எப்போது அவர்கள் இதை செய்வார்களோ அப்போதுதான் தன்னுடைய உடன்படிக்கையை பூர்த்தி செய்பவர்களாக இருப்பார்கள். ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் முரப்பிகளுக்கு அறிவுரை வழங்கியவாறு ஒரு சந்தர்ப்பத்தில் தப்லீக் எவ்வாறு செய்ய வேண்டும், மேலும் ஒரு முரப்பி எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக கூறியிருந்தார்கள். இன்னும் கூற வேண்டும் என்றால் 2-3 சந்தர்ப்பங்களில் அன்னார் முரப்பிகளுக்கு இந்த அறிவுரையை கூறியிருக்கின்றார்கள். ஆனால் அவை மிகவும் நீளமானதாகவும் உள்ளன. வேறு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது எடுத்துரைப்பேன். இப்பொழுது அவற்றினுடைய சுருக்கத்தை, முக்கியமானவற்றை எடுத்து கூறுவேன். முதல் விஷயம் என்னவென்றால், ஒரு முரப்பியிடம் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் அம்சம் இருக்க வேண்டும். அவர் தன்னை தூய்மைப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். பிறகு ஜமாத்திலும் அதை செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அவருக்கு தஹஜ்ஜுத் தொழும் வழக்கம் இருக்க வேண்டும். பிறகு ஜமாத்தையும் இறை வணக்கங்களின் பக்கம் கவனமூட்ட வேண்டும். திருக்குரானை தாமும் ஆழமாக படிக்க வேண்டும். மேலும் ஜமாத் மக்களையும் படிப்பதற்கு கவனமூட்ட வேண்டும். இறைவன்பால் அழைப்பவர்களை தயார் செய்ய வேண்டும் என்றால் மனிதன் இறைவனை நினைவு கூறுவதன் பக்கம் தாமும் கவனம் செலுத்த வேண்டும். ஜமாத் மக்களுக்கும் கவனமூட்ட வேண்டும். அன்னார் கவனமூட்டி இருக்கக்கூடிய மற்றொரு விஷயம் என்னவென்றால், தனிப்பட்ட நூலகமும் மிகவும் அவசியமான ஒன்றாகும். ஏனென்றால் அதன் மூலமாக படிப்பிற்கான ஆர்வம் பிறக்கின்றது. அதே போன்று இன்றைய நாட்களில் புத்தகங்களின் வழக்கம் மிக குறைந்து விட்டது. ஆனால் அல் இஸ்லாம் வெப்சைட்டில் அனைத்து நூல்களும் உள்ளன. ஏராளமான ஜமாத் நூல்கள் உள்ளன. எவர்களுக்கு புத்தகங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லையோ அல்லது இது போன்ற ஆர்வம் உருவாகுவதில்லையோ அவர்கள் குறைந்தபட்சம் இதன் பக்கம் கவனம் செலுத்துங்கள். வாசிப்பதற்கென்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குங்கள். அதே போன்று தவக்கல் இலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பது, இதுவும் அதிகமாக இருக்க வேண்டும். மனிதன் தனது நோக்கத்தை அடைவதற்காக பிறரை பொய்யாக புகழக்கூடியவனாக இருக்க கூடாது. எல்லாவற்றிற்கும் காரணியாக அல்லாஹ்வே இருக்கிறான் என கருத வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வின் மூலமாகவே நமக்கு ஒவ்வொன்றும் கிடைக்கின்றது. மக்களோடு தொடர்புகளை சிறந்ததாக்க வேண்டும். நம்முடைய பொது தொடர்பும் பலகீனமாக இருக்கின்றது. இதன் காரணமாக தப்லீக் மைதானம் சுருங்கியதாக ஆகிவிடுகின்றது. இதன் பக்கமும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். தொடர்புகளை அதிகப்படுத்துவதன் பக்கம் மிக குறைவானவர்களே கவனம் செலுத்துகிறார்கள். இதில் நாம் முன்னேறும் பொழுது, நம்முடைய குழுக்களையும் முன்னேற்றும் போது நம்முடைய தப்லீகிற்கான மைதானமும் மேலும் விரிவடைந்து கொண்டே செல்லும். பிறகு தீமையை துணிச்சலோடு தடுக்கக்கூடிய தைரியம் இருக்க வேண்டும். இதுவும் ஒரு முரப்பியிடம் இருக்க வேண்டிய மிகப்பெரிய சிறப்பாகும். மேலும் அதை ஜமாத் மக்களிடமும் உருவாக்க வேண்டும். உறுதித்தன்மையோடு பணி செய்யும் வழக்கம் இருக்க வேண்டும். 4 நாட்கள் நன்மை செய்துவிட்டு தப்லீகிற்கான ஆர்வத்தை காட்டிவிட்டு அல்லது இறை வணக்கங்கள் செய்துவிட்டு
அதற்கு பிறகு மறந்துவிட்டோம் என்று இருக்கக்கூடாது. மாறாக எங்கு அவர் தான் உறுதித்தன்மையோடு இவைகளின் மீது நிலைத்திருக்கின்றாரோ அதே வேளையில் ஜமாத்திலும் இந்த ஆன்மாவை உருவாக்க வேண்டும். முரபிகள் தாம் அமல் செய்வார்கள் என்றால் ஜமாத்திலும் நிச்சயமாக இந்த ஆன்மா உருவாகி கொண்டிருக்கும். அப்போது எப்படிப்பட்ட இறைவன்பால் அழைப்பவர்கள் ஆயத்தமாவார்கள் என்றால் அவர்கள் மக்களுக்கு சரியான பதில்களையும் வழங்க முடியும். அவர்களின் நிலை அவமானப்படக்கூடியதாக இருக்காது. வாக்களிக்கப்பட்ட மசீ அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போன்று மொழி கற்பவர்களுக்கு மட்டும் தப்லீகினுடைய வழிமுறை தெரிவதில்லை. மாறாக அசல் விஷயம் அறிவாகும். பிறகு சிந்திக்கும் வழக்கம் இருக்க வேண்டும். அல்லாஹோடு தொடர்பு உருவாக வேண்டும். இந்த அனைத்தும் ஒரு முரப்பியிடம் எங்கு இருக்க வேண்டுமோ அங்கு அவர்கள் ஜமாத்திற்கு கற்றுக் கொடுப்பதன் பக்கமும் முயற்சி செய்ய வேண்டும். இது இருக்குமென்றால் பிறகு ஒரு மாபெரும் புரட்சியை நாம் உருவாக்கக்கூடியவர்களாக முடியும். அப்போதுதான் நாம் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கொடியை உலகில் பறக்க விடுவதற்கு தகுதி உடையவர்களாக ஆக முடியும். அப்போதுதான் நாம் முஸ்லிம்களுக்கும் வரக்கூடிய வாக்களிக்கப்பட்ட மசீஹ் மற்றும் உறுதிமொழி வழங்கப்பட்ட மஹதியினுடைய உண்மைத்துவத்தை தெரியப்படுத்த முடியும். மேலும் அவர்களை அன்னாரின் பையத்தில் வருமாறு அழைப்பு விடுக்க முடியும். எனவே இந்த பல பொறுப்புகளை நிறைவேற்றுவதன் பக்கம் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இதில் நம்முடைய முரப்பிகளுக்கு பெரும் பங்களிப்பை வழங்க வேண்டும். Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر